கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. நம்ம இப்ப இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது தான் இருந்தது. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்தியன்ஸ் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்ட்டு எம்என் ராய் அப்படிங்கிறவர் 1934 வந்து சொல்றாரு. அவருடைய ஐடியா பேசிஸ்ல 1946 கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொண்டு வராங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த மிஷன் பிளான்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிங்கிறது ஒன்று இருக்கட்டும். அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில ஒன்றிணைந்த இந்தியாவில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்களோ அத்தனை மெம்பர்ஸும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர்ஸா வந்து நம்ம வரட்டும்னு சொல்லியிருந்தது. ஸோ அந்த பேசிஸ்ல மொத்தம் 389 மெம்பர்ஸ் ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த சுதந்திரம் போராட்ட டைம்ல வந்து இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லிட்டு 1947 ஒரு பிளான் கொண்டு வராங்க. அந்த பிளான் மூலியமா பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பிரியும் போது இந்தியா மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய இந்தியா மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மொத்தம் 299 மெம்பர்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸோடைய வேலை என்னவா இருந்தது அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறது, அப்புறம் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டியூஷன்ல நமக்கு வேணுங்கிற விஷயம்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றது. அப்புறம் இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன இந்தியாவுக்கு தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்றது. இந்த 3 விஷயத்தையும் தான் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருந்தது. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியுடைய பார்லிமெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நேரு கொண்டு வந்திருந்தாரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 கொண்டு வந்திருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதே வந்து நம்ம பில் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம இப்போ ரெடி பண்ணிருக்கிறது அந்த கான்ஸ்டியூஷன் மேல இருக்கக்கூடிய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில தான் நடந்தது. நம்ம இந்த கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான சோர்ஸும் இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட் தான். அது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில நடந்திருக்கு. அப்புறம் நமக்கு நேஷனல் ஆந்தம், நேஷனல் பிளாக், நேஷனல் சாங் இதெல்லாமே வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் டிசைட் பண்றாங்க. நம்ம இந்தியா வந்து காமன்வெல்த் நேஷன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் டிசைட் பண்றாங்க. அப்புறம் நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில தான் வந்து எனாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரியாம்பிள்லயே பார்க்க முடியும் நம்மளால. ஸோ இது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கான ஷார்ட் ஆன்சர்.